ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நிறைய நாளாக என்னை கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஹீலிங் பண்ணுறோம் இல்லையா, ஹீலிங் பண்ணும்போது அந்த ஆன்லைனில் பண்ணுறோம். இது ஒரு முக்கியமான காணொளி தான், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. நம்பாதவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லைங்க. நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பாரம்பரியமாக தொன்று தொட்டு செய்து வந்த அந்த பழக்க வழக்கங்கள், சித்த புருஷர்கள் செய்தது, யோகிகள் ஞானிகள் செய்தது, இந்த விஷயம் அப்படிங்கிறத நான் காலப்போக்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்தில் ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டேன். அதன் பிறகு இந்த ஹீலிங் பண்ணுறத வர்றவங்க எல்லாருமே அழுதுகிட்டு வர்றது, வர்றவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, வர்றவங்களுக்கு ஆற்றுப்படுத்துதல், அதாவது சரிப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால நான் எதையோ தேடி பயணம் பண்ணேன். பயணம்னா ஊரூராக போகிறதில்ல, என்னுடைய தேடுதல் எதுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெமெடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அடியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா, நிறைய புத்தகங்களை படிக்கிறது, அதிலிருந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக நான் வச்சுருந்தேன். அதாவது இங்கே வர்றவங்களுக்கு வாழ்க்கை முறைகளை, அதாவது இன்னும் அவங்க சிக்கல்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது மந்திரவாதியோ அந்த மந்திரம் தந்திரம் இந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஏதோ சக்தி இருக்குது, நீங்கள் சொல்கிறது பலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஞானி ஆக முடியுமா? நம்ம ஒரு பெரிய ஞானியாவோ பெரிய மகானாவோ நம்ம மாறிட முடியுமா? திடீர்னு ஒரு ஃபைன் டே நான் நாளைக்கு ஒரு கம்பெனியெலாம் கட்டிக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அது முறையாகாது, சரியாகாது இல்லையா? அதனால் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு டீச்சராகவோ அல்லது ஒரு ஃபிலாசபராகவோ ஏதோ நம்ம இருக்கிறோன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோம், அந்த நிமிடம் கடந்து போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது கண்டிப்பாக. இப்போல்லாம் மாணவர்கள் ஆசிரியர்களோட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க, பெரியவங்களோட சின்னவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் நான், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அவாவில் நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுது சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சதுன்னா அந்த புத்தகங்களை படித்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஹீலிங் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹீலிங் பண்ணுறத நான் ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஏதோ என்ன சொல்லுது, ஏதோ ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது, இந்த ஆள், இந்த மனிதர், இந்த தங்கை, இந்த சகோதரி இந்த விடயத்துக்காக உங்ககிட்ட வருவாங்க, அதிலிருந்து அவங்கள மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்குது. ஒரு நல்ல சொல்லு, ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்லு, இல்லை ஒரு சில மந்திரங்கள் சொல்லு, ஏதோ ஒரு தெய்வம், ஏதோ ஒரு கடவுள், சாய் பாபா பேரில் சொல்லி ஒரு மந்திரத்தை எழுதி கொடு, அப்போ அவங்களுக்கு அதுலேருந்து ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அதுக்காக சாய்பாபா என்கிட்ட சொன்னாருன்னு நான் சொன்னேன்னா அது பொய் இல்லையா? சில பேர் சாய்பாபா கிட்ட நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அது அதை நான் பெருமையாக எடுத்துக்கிறதா? அப்படி எடுத்துக்கிட்டால் அது அந்த உரிமை எனக்கு கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, எல்லாராலையும் பேச முடியும், எல்லாராலையும் சித்தர்கள்கிட்டையும் ஞானிகள்கிட்டையும் பேச முடியும். மனசாட்சி இருக்கிறவங்க அதை நல்ல விதமாக பயன்படுத்துவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஆன்மீக சேவையில் நான் ஈடுபட்டிருக்கும்போது சாய்பாபாவுடைய அந்த சக்தி, அந்த இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரு ஃபோக்கஸ்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூறாக்கி அதன் மூலமாக இந்த நம்பிக்கையை மற்றவங்கள்ட்ட விதைச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம வேலை. விதைக்கிறதுனா உழுதுட்டு பயிர் வைக்கிறதுலாம் கிடையாது. ஸோ அவங்க மனம் அப்படிங்கிற அந்த 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 வயலில் நல்ல விதைகளை விதைக்கணும். அப்போ நல்ல
நல்ல ஒரு செடி அங்கே முளைக்கும், அது தழைக்கும். அது உண்மை தானேங்க, அது உண்மை தானே. நிறைய சைக்காலஜி பற்றி, நிறைய மனோ தத்துவத்தை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இது. இது என்னென்னா பழங்காலத்தினுடைய முறை தான். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிறோம். நம்ம எப்பவுமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு விடயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பயன்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்வேன், சில பேர் வந்து என்ன இந்த ஆள் அப்பப்போ நன்றி சொல்கிறாரு, தேங்க்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொந்தக்காரங்க, நண்பர்கள், மனைவி, சகோதரர், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, இவங்ககிட்டலாம் போயிட்டு நான் நன்றி சொல்லுவேன். என்ன இவர் நன்றி சொல்கிறாரு, நம்ம சம்பளம் தானே வாங்குகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இவ்வளோ ஏமாளியாக இந்த ஆள் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன அதை பற்றி பரவாயில்ல. நமக்கு அடுத்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்கு இல்லையா, டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நமக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நேரம், ஒரு இடம், ஒரு சமயம், ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு முன்னாடி நம்ம தனியாக இருக்கணும். ஏன்னா பின்னாடி வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா ஏதோ ஆயிப்போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு சொல்லிட்டு கூட நம்ம செய்யலாம். நான் போய் ஒரு ப்ரேயர் பண்ண போகிறேன், அல்லது ஒரு வாட்டர் தெரப்பி பண்ண போகிறேன், ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஸோ நிறைய பேரை சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அதை வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், நீருக்கு நன்றி சொல்லணும். நீருக்கு பஞ்சபூதத்தில் இந்த 5 எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 எலிமெண்ட்ஸில் தண்ணிக்கு ரொம்ப சக்தி இருக்குது. தண்ணி ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த உலகத்தில், ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா நீரின்றி அமையாது உலகன்னு வள்ளுவர் சொன்னார். அந்த மாதிரி நம்ம உடம்புலேயே முக்கால்வாசி தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இந்த நீரை எடுத்து ஒரு கண்ணாடி குவளை, ஒரு டம்ளர் அல்லது சில்வர் டம்ளரில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு தேவை என்ன, இந்த நிமிஷம் நமக்கு என்ன தேவை, எதிர்காலத்தில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு, நீரே உனக்கு நன்றி சொல்கிறேன், நீரே உனக்கு நன்றி சொல்கிறேன், என்னுடைய தேவையெல்லாம் நீ பூர்த்தி பண்ணிட்ட. இப்போ வீடு நமக்கு வேணும்னு வச்சுக்கலேன். நமக்கு உதாரணமாக ஒரு வீடு வேணும். நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல முடியும். இல்லை கணவர் வந்து நம்ம பேச்சு கேட்கணும், இல்லை மனைவி நம்ம பேச்சு கேட்கணும். இது பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லலை. உடனே இன்றைக்கி வந்து இது 4 தடவை சொல்லிட்டீங்கன்னாக்கா, இந்த செல்ஃப் அஃபர்மேஷன், இந்த மாதிரி சுய பிரகடனம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இது நடந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது. 100% நடக்கும், சத்தியமாக நடக்கும். நம்பிக்கை சார்ந்த விஷயம். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே பாரதியார் வந்து அவர் சுதந்திர காலத்தை முழுசாக அனுபவிக்கல. அதான உண்மை. அதுக்குள்ளே அவர் போயிட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பது. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே அப்படின்னு நிறைய வரிகளில் பாடியிருக்கிறார். சுதந்திரம் அடையத்து முடிய அந்த மாதிரி இந்த டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு 3/4 டம்ளர்னு வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு அந்த நீருக்கு நன்றி சொல்லணும். எப்போவுமே நான் சொல்கிறேன் கேளுங்க, தண்ணிக்கு வந்து கேட்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் நான் ஹீல் பண்ணும்பொழுது தண்ணி எடுத்து, அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, காணொளி மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. இந்த சொல்லக்கூடிய என் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல், அந்த வார்த்தை, அந்த சப்தம் உங்களுக்கு கேட்க முடியுது. பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலிருந்து அது கேட்க முடியுது அப்படின்னா, அந்த தண்ணி இருக்குதே, அந்த தண்ணி கூட நம்ம அந்த வார்த்தையை, அந்த மந்திரத்தை கேட்கும். அந்த தண்ணிக்கு நம்மளுக்கு நல்லது செய்தால் அந்த தண்ணி இருக்குது. எந்த கடவுளும் கெடுதல் பண்ண மாட்டார். அது எந்த கடவுளாக இருந்தாலும். துஷ்ட தெய்வம்னு நம்ம தான் பேரை வச்சோமே தவிர துஷ்ட தெய்வம்னு ஒன்றும் கிடையாது.
அந்த தெய்வம் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி இந்த தண்ணி, தெய்வம் கொடுத்த தண்ணி, கடவுள் கொடுத்த தண்ணி, இந்த தண்ணி நமக்கு நல்லது பண்ணும். நல்லது நினச்சா, மனசில் நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் பேச போகிறோம். நான் நினைக்கிறது தானே பேசுவேன், பேச போகிறோம். எதை பேசுகிறோமோ அதுதான் இங்கே சுச்சுவேஷனாக அமைய போகுது. இந்த இடத்துல சூழ்நிலை அமைக்க போகுது. இந்த சூழ்நிலை தான் இந்த நாளை எனக்கு அமைக்க போகுது. இந்த நாள் தான் பல நாட்களாக எனக்கு மலரப்போகுது. இந்த பல நாட்கள் தான் எனக்கு வாழ்க்கையாக அமைய போகுது. ஸோ இந்த வாழ்க்கையை நான் ஏன் அன்பாக மாற்றிக்கக்கூடாது? ஏன் அமைதியாக மாற்றிக்கக்கூடாது? ஏன் நல்லா வாழக்கூடாது? மற்றவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. மற்றவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மறுபடியும் நீருக்கு வரேன். அந்த நீர் நல்லது, தெளிவான நீர். நிறைய பேர் தண்ணியை கூட சந்தேகப்படுறாங்க. தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் முதல்லலாம் நம்ம பண்ணுவோம். கிராமங்களில் இருக்கும்பொழுது ஓடையில் நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அழகாக கையை கழுவிட்டு, ஏன்னா கையில் அழுக்கிறோம், கையை கழுவிட்டு அழகாக எடுத்து குடிப்போம். 2 கையில் எடுத்து குடிப்போம். அழகான தண்ணி. அந்த தண்ணி இப்போல்லாம் கிடைக்கிறதில்ல. ஆனால் இப்போ நம்ம நினைக்கிறோம், கிராமங்களில் ஓடையில் வர தண்ணி நம்ம வச்சுருக்கிற வாட்டர் பாட்டிலோட அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறோம். வாட்டர் பாட்டில் தான் நல்லாயிருக்கும். வாட்டர் பாட்டில் தான் சுத்தமான தண்ணி நினைக்கிறோம். இருக்காது. அதுலேயும் பாருங்களேன், பெரிய கேன் இருக்கு இல்லையா, அது 2 மாதம் ஆனால் கூட அதுலேருந்து நம்ம வடித்து தமிழில் பிடிச்சி தண்ணி குடிக்கிறோம். வாட்டர் பாட்டில் காரில் வச்சுட்டு 1 வாரம் ஆன பிறகு அதை எடுத்து குடிக்கிறதுக்கு சந்தேகப்படுறோம், கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் தண்ணியை நம்ம பழிக்கிறோம். அதுக்காக கெட்டு போகிற தண்ணியெலாம் குடிக்கணும்னு சொல்லுவேன். ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இந்த தண்ணி எடுத்து டம்ளரில் எடுத்து தண்ணி கேட்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த நேரத்தில் அதே மாதிரி அப்போ தான் நான் ஹீலிங் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு தனி கதை. அந்த மாதிரி ஹீலிங் பண்ணும்பொழுது ஆரம்பத்தில் நான் எதையுமே தெரியல. எனக்கு இந்த கிரியா ஹீலிங் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுதான் உண்மை, சத்தியம். இந்த ஹீலிங் அந்த நம்மளை தேடி வர்றவங்களுக்கு சில ஹீலிங் பண்ணணும், ஏதாவது நல்லது பண்ணணும்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்ன கொடுக்குதுன்னு தெரியல. உள்ளுணர்வு சொல்லுது, தண்ணி எடுத்து அங்கே வைக்க சொல்லு, நீ ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லு, அவங்களுக்கு தேவையான இஷ்ட தெய்வம், குல தெய்வம் ஏதோ ஒன்று சொல்லி அதை அவங்க நினச்சிக்க சொல்லு, நீ ஏதோ ஒன்று மந்திரம் சொல்லு, அந்த மந்திரத்தின் மூலமாக சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு சொல்லுது. இந்த உள்ளுணர்வு சொன்ன பிறகு நான் யாரையும் கூட்டு உட்கார வைக்கிறேன். பாப்பா சரி பரவாயில்ல, பிரச்சனை தான் இருக்குது, உட்கார், நான் சரி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு உட்கார்றேன். நான் சரி பண்ணித்தரேன்னு சொன்னால் தான் அந்த மனிதர் நம்புவார். இந்த பிரபஞ்சம் சரி பண்ணுறது அப்படின்னா பிரபஞ்சம் எங்கே தேடுவார் அவர். எனக்கு இன்னமும் பிரபஞ்சம் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரியாத மாதிரி அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் பிரபஞ்சம் இருக்குது. எல்லாரும் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் இல்லையா, ஒரு ஆத்மா தான். இந்த ஆத்மா இந்த சட்டையை போட்டு வந்துருக்குது, அதுதானே உண்மை. ஸோ அந்த மனிதன் அந்த சட்டையை போட்டு வந்துருக்காரு. நான் ஏதோ கொஞ்சம் தைரியமாக உட்காந்து பேசக்கூடிய அந்த தகுதியை பெற்றுட்டேன். அந்த நிலையில் உட்காந்துருக்கிறேன், அந்த சேரில் உட்காந்துருக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அவர் எதிர் சேரில் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கும் அவருக்கும் ஒன்றும் வித்தியாசம் பெருசு கிடையாது. அப்புறம் அந்த மனிதனுடைய துன்பத்தை போக்குறதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி குடிக்க வச்சுட்டேன் தண்ணியை. அந்த மனிதன் என்ன செய்கிறாரு, திரும்பி வராரு. திரும்பி நேற்று சொன்ன மந்திரம் சரியாக இருந்ததுங்க, நேற்று மந்திரத்தை பற்றி அவருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, அந்த விஷயம் சரியாக போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லும்பொழுது நமக்கு சந்தோஷமாச்சு. அப்போ என்னாச்சு, ஒரு மந்திரத்தை நம்ம பிடிக்கணும். ஒரு மந்திரத்தை நம்ம பிடிக்கணும், அந்த மந்திரத்தின் மூலமாக அவருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபாவுடைய மந்திரங்கள் சில இதெல்லாம் இருக்குது. அதில் சில முக்கியமான முத்துக்கள் மாதிரி, வைரங்கள் மாதிரி இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சில மந்திரங்களை எடுத்து நானே உருவாக்கிக்கிட்டேன். அப்புறம் போக போக அதனுடைய தாக்கமும் வீச்சும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நிறைய ரெமெடி கிடைக்குது நிறைய பேருக்கு. அதை தொடர்ச்சியாக நான் செஞ்சுக்கிட்டு வரேன் இல்லையா. இப்போ இந்த தண்ணியை வச்சு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதுக்கு பிறகு நான் இதை படிக்கிறேன், நிறைய புத்தகங்கள் வாங்குகிறேன். ஏன்னா காணொலியில் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா, நம்மளுடைய ஞானிகள் இருப்பாங்க, நம்மளுடைய பெரியவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஹீலிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, அநேக ஹீலிங் இருக்குது இல்லையா.
இப்போ நமக்கு நல்ல அதில் வந்து தெரிஞ்சு போச்சு, தைரியம் வந்துருச்சு, நம்ம பண்ணுறோம் நிறையா. நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஆட்கள் நம்மளை எதுவும் குறை சொல்லக்கூடாது, நம்மளை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பணத்துக்காகவும் வியாபாரம் பண்ணலை, இதை எல்லாருக்கும் இலவசமாக தான் பண்ணுறோம். அதில் ரெமெடி கிடைச்சவங்க நமக்கு பணம் கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து இதை ஷோவை ரன் பண்ணுறோம். அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, நம்மளை வந்து ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களை, ஒரு 50,000க்கு மேலே நான் வந்து புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க 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 நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் அதில் எழுதியிருக்கு. அப்போ இதை நம்மளா செய்கிறோம்? நாம் செய்யலை. நாம் ஒரு சுவிட்சு தான், நாம் வந்து ஒரு கருவி தான், ஒரு கருவேப்பிலை தான், நம்ம ஒரு குச்சி தான் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்பா, நீ காமிச்ச இந்த வழிக்கு நன்றி. நான் வந்து அநேக தவறுகளை செஞ்சுருக்கலாம் வாழ்க்கையில், இல்லை போன ஜென்மங்களில் அநேக தவறுகளை செஞ்சுருக்கலாம். ஆனாலும் கூட இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்து என் மூலமாக ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு சில பேருக்கு நல்லது சரியாப்பா, உனக்கு நன்றிப்பா, இந்த நீரை கொடுத்த உனக்கு நன்றி, இந்த நிலத்தை கொடுத்த உனக்கு நன்றி, இந்த காற்றை அமைச்சு கொடுத்த உனக்கு நன்றி, இந்த அக்னியை கொடுத்த எனக்கு நன்றி, இந்த ஆகாயத்தை கொடுத்த உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி 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 நன்றின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்க சொன்னோன்னா அந்த அந்த மனிதர் சரியாக போயிடாருங்கிறது தான் சத்தியம். நான் சொல்கிறது இல்லைங்க, நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாலும் சரியாக போயிடும். எனக்கு ரொம்ப சக்தி வந்துச்சுன்னு நான் சொல்லலை, உங்களுக்கும் சக்தி இருக்குது, நீங்களும் அதை செய்ய முடியும். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? இதுக்கு தேவை என்ன தெரியுமா? நல்ல நல்ல ஒரு தைரியம் வேணும், சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், பொறுமை வேணும், அதை விட கருணை வேணும், அதை விட அன்பு வேணும். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். என்னது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் இல்லையா? நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் சொல்லலாம், நீங்களும் செய்யலாம். ஆனால் கமர்ஷியலாக செய்யக்கூடாது. இதை வந்து இந்த ஹீலிங்கை வந்து தப்பிதமாக பயன்படுத்தக்கூடாது, தப்பான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. சரியா? அது நடக்கவும் நடக்காது, அது வேறு விஷயம். இதை செஞ்சுக்கிட்டே வந்தேன். அதுக்கு பிறகு இது ரொம்ப பெரிய சக்ஸஸாக வந்துடுது, நீங்களே பார்க்குறீங்க. அதை சொல்ல தான் நான் வரேன். இப்போ ஏன் இதை திருப்பி தனியாக ஒரு பதிவாக நான் போடுறேன், இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லி பேசுகிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே உங்களை ஹீல் பண்ணிக்கலாம், செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு தண்ணியை கொண்டு மேலே வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி வீட்டில் யாரும் ஒரு நிசப்தமான நேரத்தில் கொண்டு வந்து டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 3/4 பங்கு தண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு சொல்லலாம். நடக்க வேண்டியதை, உங்களுடைய தேவையை, நடந்து போனதா, நடந்து வெற்றிகரமாக முடிஞ்சு போனதா நினச்சிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும். இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு, தண்ணி சாட்சியாக எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த கடவுளுக்கு, ஏக இறைவனுக்கு, அநேக இறைவனுக்கு, இந்த ராமருக்கு, கிருஷ்ணருக்கு, சீதைக்கு, ஹனுமனுக்கு, விநாயகனுக்கு, இயேசுக்கு, அல்லாஹ்க்கு, பாபாவுக்கு, கிரியா பாபாஜிக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன தெரியுமோ, என்ன சாமியை நீங்கள் கும்பிட்றீங்களோ, வழிபாடு பண்ணுறீங்களோ, அந்த சாமி செஞ்சு கொடுத்ததா நினச்சி நன்றி. எனக்கு நல்ல சட்டையை வாங்கி கொடுத்தீங்க, சட்டை இல்லாத எனக்கு நல்ல சட்டையை வாங்கி கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு ஒரு மணி தேவைப்பட்டது, அந்த மணியை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. இந்த வீட்டை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. குழந்தையை பிறக்க வச்சிங்க, அதுக்கு நன்றி. திருமணத்துக்கு நல்ல மணமகனை எனக்கு அமைச்சு கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. இந்த மாதிரி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். அதாவது நன்றி சொன்னால் எல்லாம் என்னை திரும்பி பார்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி உங்களை இந்த பிரபஞ்சம் திரும்பி பார்க்கும். நம்ம ஒன்றுமே செய்யலை, இந்த 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 ஆத்மா நம்மளுக்கு நன்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களை திரும்பி பார்க்கும். நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடி வரும். என்னது? இது வித்தியாசமாக இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடி வரும். இது சத்தியம், சத்தியம்,
100% சத்தியம். பெரிய மந்திரமெல்லாம் வேண்டியதில்லை, மாந்திரிகம் வேண்டியதில்லை, தந்திரமெல்லாம் வேண்டியதில்லை, தாந்திரிகம் வேண்டியதில்லை, பெரிய பெரிய கடவுளெல்லாம் கொண்டு வேண்டியதில்லை, பெரிய பெரிய பரிகாரமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நன்றிக்கு அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது இருக்குது இருக்குது. சரியா? அந்த நன்றியை சொல்லணும். எதை வச்சு சொல்லணும்? தண்ணியை வச்சு சொல்லணும். தண்ணியை வச்சு தான் தத்தம் கொடுக்குறாங்க. ஒரு தர்மம் பண்ணால் கூட தண்ணியை தெளித்து தான் பண்ணுறாங்க. கன்னிகாதானம் கூட அதுதான் பண்ணுறாங்க. கர்ணம் கூட அதுதான். கடைசி நேரத்தில் அந்த போர்க்களத்தில் தவியாக தவிச்ச போது கிருஷ்ணர்கிட்ட அந்த மகாவிஷ்ணு கடவுளுடைய கை கீழையும் மனிதனுடைய கை மேலேயும் இருக்கும்போது அந்த அளவுக்கு உயர்ந்த அந்த ஆத்மா தண்ணி கிடைக்கல. அந்த தன்னுடைய உதிரத்தை வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, நன்றி இருக்குது, நன்றி இருக்குது. ஸோ இது நீண்ட பதிவாக மாறிட்டு உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். நீங்களும் தினசரி வாழ்க்கையில் தினசரி கடமைகளை செய்ய வேண்டிய வேலை இருக்குது. உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அநேக காணொளிகள், சிறப்பான காணொளிகள் இருந்தாலும் கூட இதுவும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு காணொளியாக உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த நேரத்தில் தூங்கலாம் அல்லது வேறு வேலைகளை பார்க்கலாம். இருந்தாலும் இதை பார்த்துருக்கீங்க, என் பேரில் அன்பு வச்சு பார்த்துருக்கீங்க. என் பேரில் இருக்கிற அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேர்லையும் இந்த நீரின் பேர்லையும் நிறைய அன்பு வைங்க. உங்களுக்கு தானாகவே அன்பு செலுத்துவாங்க. நீங்கள் என்ன வேணுமோ அதை வச்சு நினச்சி அது நடந்து போனதா, அது முடிஞ்சு போனதா, அந்த வேலை முடிஞ்சு போனதா நினச்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வேலை முடியும். இந்த பதிவையும் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் இன்னொன்று ஆரம்பிக்கிறேன். அப்போ நிறைய சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். சரியா? உங்களுக்கு நன்றி, நீருக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.